அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நாங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சஜதா திலாவாவுக்கான ஆயத்துகள் வரும் பொழுது அந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு சுஜூது செய்ய வேண்டும் என்பதனை இன்று பார்ப்போம். தொழுகையின் போது தக்பீர் கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்தியா ஓதி இன்னும் ஒரு சூறாவை ஓதுவோம். அப்போது அந்த சூரா சஜதா திலாவாவுக்குரிய சூறாவாக இருந்தால் சூறாவில் இடையில் சஜதாவுக்கான ஆயத்து வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நாங்கள் அந்த இடத்தில் அப்படியே சுஜூதுக்கு செல்ல வேண்டும். சுஜூதுக்கு சென்று அதில் ஓத வேண்டிய துஆவை ஓத வேண்டும். தொழுகையில் ஓதக்கூடிய சுபஹான ரப்பியல் ஆலா என்பதற்கு பதிலாக சஜத வஜ்ஹி லில்லதி ஹலக்கஹு வஷக்க சம்அஹு வபஸரஹு பிஹவுலிஹி வகுவத்திஹி தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன் என்பதனை ஓதிவிட்டு மீண்டும் எழுந்து அந்த சூறாவை தொடர்ந்து ஓத வேண்டும். ஓதிவிட்டு வழமை போல் ருக்கு சுஜூத் செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாமல் நாங்கள் ஓதும் சூறாவில் கடைசியாகத்தான் சஜதாவுடைய ஆயத்து வருகின்றது என்று வைத்துக்கொண்டால் அந்த இடத்தில் நாங்கள் அந்த சூறாவை ஓதி முடியும் பொழுது சஜதாவுடைய ஆயத்து வந்திருக்கும். எனவே அப்படியே நாங்கள் சுஜூதுக்கு செல்ல வேண்டும். சுஜூதுக்கு சென்று அதில் நாங்கள் துஆவை ஓதிவிட்டு சுஜூதிலிருந்து எழுந்து மீண்டும் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு அடுத்தடுத்த கட்டங்களை செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அல் குர்ஆனை ஓதும் பொழுது எவ்வாறு சஜதா திலாவுடைய ஆயத்து வந்தால் நாங்கள் சஜதா செய்ய வேண்டும் என்பதனை ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சஜதா சஹ்வு, அதாவது ஃபர்லான சுன்னத்தான விடயங்கள் விடுபட்டால் அல்லது கூடுதலாக செய்தால் எவ்வாறு அதற்கான பிரதியீடு, அதாவது சஜதா சஹ்வு செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் அடுத்த வீடியோவில் கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.